சிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஈஸ்வரோ குருராத்மேதி ஓம் சகனாவவது ஹரிஹி ஓம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் பிராப்தும் சமீஹாயுதாः சர்வே ஜன்ம ப்ருதः சதா வ்யசினः தத்ஸ்தான சம்மார்கணே ஏவம் சத்யபிசாத்ய சாதனயுகம் சம்யங் ந ஜானந்தி தே ந ப்ராப்தா அதுனாபிசௌக்ய பதவீம் ஸ்வாபீஷ்டரூபாம் யதஹ. கடந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியன் சாதன சாத்திய யுகம் ந ஜானந்தி என்று, இதுதான் சாதனம் இதுதான் சாத்தியம் என்று என்ற ஒன்று யாருக்குமே தெரியவில்லை என்று கூறினார். இது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கு. போன கிளாஸ் ஃபுல்லாக இதையே சொல்லிட்டு இப்போ தெரியலன்னு சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். சரி, அது தெரியவில்லை என்பது ஒரு ஃபேக்ட், உண்மைதான். பிறந்ததில் இருந்து இதுதான் வழி, இதுதான் அடைய வேண்டும் என்ற மார்க்கம் நமக்கு இயல்பாகவே அறியாமையில் பிறந்துள்ளோம். நம்ம பிறக்கும் போதே தெரிஞ்சுன்னு பிறந்தோமா? இல்லை. சரி, வளர்ந்தோம், ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கணும், தெரிஞ்சுட்டோமா? இல்லை. ஏன்? அறியாமை அப்படின்னு இதில் ஒரு வார்த்தை புதுசாக போடுறாரு. அப்படின்னா அது தப்பு இல்லை. தப்பானா நிச்சயமாக இல்லை. யாராவது நம்மளை ஷேம் பப்பி ஷேமா சொல்ல போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அதை ஆச்சாரியன் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், சாத்திய சாதனம் எங்கு அடைய முடியும்? சாத்தியம் சாதனம் பற்றிய அறியாமை அஞ்ஞானம் நீங்க வேண்டும் என்றால் எங்கு செல்ல வேண்டும்? எங்கே போனோம்? சரி, ஃபஸ்ட்டு சாத்தியம்னா என்ன என்று தெரியணும். கண்டிப்பாக தெரியணும். அப்படி தெரிந்தாலும் கூட இதுதான் அதை அடைவதற்கு உண்டான சாதனம் என்றும் தெரிய வேண்டும். இரண்டையும் யார் சம்பந்தப்படுத்தி கூறுகிறார்கள்? நித்யானந்த சுகம், மோக்ஷம், முக்தி, சுகம் என்பதை பற்றி பேசுவது யாரு? எந்த இடத்துல சொல்றது? யாரு சொல்றாங்க? எங்க இருந்து சொல்றார்? குரு கூட சொல்றார். எங்க இருந்து எடுத்து சொல்றார்? வேதத்தோட ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறாரா? ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு, அதுலேருந்து சொல்றாரா? எங்க சொல்றாரு? லாஸ்ட் வேத அந்தத்தில் ந கர்மணான பிரஜயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமானசுஹு, நீ எல்லாத்தையும் விடு, அப்பதான் அந்த அமிர்தம் கிடைக்கும் உனக்குன்னு சொல்றார். அந்த விடுதல் தியாகத்தினால தான் கிடைக்கும். தியாகே நைக்கே அமிர்தத்வமானசுஹு, தியாகத்தினால தான் கிடைக்கும் அப்படின்னு யார் சொன்னது? வேதம் சொல்றது. தேர்ஃபோர் இந்த வேதத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து குருநாதர் சொல்லலை.
வேதத்தோட முதல் பகுதி என்ன இருக்கும்? வெறும் பாராயணம் தான் இருக்கும், ப்ராக்டிஸ் தான் இருக்கும். படித்து பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ரிச்சுவல்ஸ், இதெல்லாம் தான் சொல்லும். அப்போ இதில் வேதத்தினுடைய அந்த பாகமான கடைசி பகுதி வேதம் முழுவதும் இது முதல் பகுதியில் அனித்திய சுகத்தை பற்றி பேசுது. அதுலேயும் சுகம் இருக்குன்னு சொல்லுது, அதில் அனித்திய சுகத்தை பற்றி பேசுது. இந்த வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப மைன்யூட்டான சுகம் எது அப்படின்னா சொர்க்கத்தை தான் ரொம்ப மைன்யூட்டுன்னே சொல்லுது. ஆனால் நம்மளுக்குலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அப்பா சொர்க்கமாப்பா அது, அதுதான் இப்போ நமக்கு பெருசாக தெரியறது. இருக்கிறதுல ரொம்ப மைனூட், சே போப்பா அது எறும்பு கடிக்கிற மாதிரி அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. அப்போ சொர்க்கமே மைன்யூட்டுன்னா அப்போ மோட்சம் எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ பெருசு மோட்சம். விதவிதமான யாகம் பற்றி பேசுகிறது எது? வேதத்தில் முதல் பகுதி. நீ இந்தந்த யாகம் பண்ணால் இதெல்லாம் அடைஞ்சு, நம்ம முண்டகோபனிஷத்தில் பார்த்தோம், எந்தெந்த யாகம் பண்ணால் எதை அடைஞ்சு எதெல்லாம் அடையலாம். காமியமாக நீ பண்ண, நீ எதை ஆசைப்பட்டு செய்கிறாயோ அந்த ஆசை நிறைவேறும் இந்த யாகத்தை பண்ணி. இல்லை உன்னுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய மார்க்கத்திற்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு திதி தர்ப்பணாதிகள் போன்ற பரிகார யாகங்களையும் நீ செய்ய வேண்டும், எல்லாமே சொல்லுது. ஸோ வேதத்தின் இது அப்படி ஒரு வழியில் சொல்லுது அப்படின்னாக்கா அதெல்லாம் எதுக்கு சொல்லுச்சு அப்படின்னாக்கா, நீ இந்த உலகத்திலேயே, இந்த பூ உலகத்திலேயே, இந்த ஆகாசத்திற்கு உள்ளேயே எதையெல்லாம் அனுபவிக்க ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் நீ இந்த வழிமுறையில் செய்தால் அது தந்தே தீரும் என்கின்ற நிச்சயம். மழையே ரொம்ப நாளாக இல்லை, அதுக்கு என்ன யாகம் பண்ணணும்? நம்ம புத்திரகாமேஷ்டி யாகமாக பண்ணணும், வருஷ யாகம் பண்ணணும், மழை வேண்டி யாகம் பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பாக என்ன பெய்யும்? மழை பெய்யும். அப்போ பண்ணுறவர் எப்படி இருக்கிறோம், எப்படி இருப்பார்? என்னுடைய நலத்துக்கு மட்டும் மழை பெய்யணுமா வேண்டுவார்? நல்லார் ஒருவர் உளரேல் எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தவன் நல்லவன் இருந்தானா அவனுக்கோசம் எல்லாருக்குமே பெஞ்சிருமா மழை. அப்போ அவன் அந்த யாகம் பண்ணும் போது தனக்காக அவன் வேண்டலை, எல்லாரும் நல்லா இருக்கணும். மழை பெஞ்சாதான் ஏதோ குட்டை கொலை இது குளத்துலலாம் தண்ணி நிற்கும், ஆடு மாடெல்லாம் தண்ணி தாகத்தை தீர்த்துக்கும், நிறைய பறவைகள் பட்சிகள் எல்லாம் சுகமாக இருக்கும், அதனால் பயிர் வகைகள்லாம் நல்லா இருக்கும். பயிர் நல்லா விளைஞ்சதுன்னா அதனால் செல்வம் கொழிக்கும், செல்வம் நல்லா கொழிச்சுது அப்படின்னு சொன்னால் தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேத கடைசி பாகத்தில் சொல்லலை, வேதத்தினுடைய முன்பாகத்தில் சொல்லுது. இதெல்லாம் தப்பாச்சு அப்படின்னா அது சொன்னதெல்லாம் அப்படின்னா கரெக்டு, அளவுக்கு உட்பட்டு பண்ணு, பேராசையில் பண்ணாத, உன்னுடைய சுயநலத்துக்கோசம் பண்ணாத. சுயநலத்துக்கோசம் பண்ணு, ஒரு கான்டெக்ஸ்டில் சுயநலத்துக்கோசம் பண்ணு. அது எந்த சுயநலமாக இருக்க வேண்டும் என்றால் நீ மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற சுயநலமாக இருக்கணும், அதுக்கோசம் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ வேதத்தினுடைய கடைசி பகுதி நித்யானந்த சுகம் சாத்தியமாக பேசி அதற்கான சாதனையையும் காட்டுகிறது. சாதனைனா என்ன நம்ம பார்த்தோம்? ஒரு பொருளை, இப்போ நான் இந்த பொருள் இருக்குது, இதை நான் அடைவதற்கு நான் என்ன முயற்சி பண்ணேன்? என் கையை போட்டு இந்த பொருளை எடுத்தேன். ஸோ இதை எடுக்கிறது அப்படின்றது சாதனம், ஓகேவா? இந்த பொருளை நான் அடைவது அப்படின்றது சாத்தியம், ஓகேவா? சரி, இப்போ இந்த கடோபநிஷத்தில் முக்கிய மந்திரங்களை அடுத்த ஸ்லோகத்தில் எடுத்து சாத்தியத்தை விளக்க போகிறார். அதற்கு சில எக்ஸாம்பிள், சாதனத்தை விளக்க போகிறார். அதற்கு சில எக்ஸாம்பிள், தேர் பயணம், ஜீவன், மனம் போன்றவற்றை கூறி வாழ்க்கையே பயணமாகவும் சரீரத்தை தேராகவும் கூறி சில சாதனை கல்பனாவை கூறுகிறார். கல்பனானா பக்கத்து வீட்டு பொண்ணு இல்லை, கல்பனானா கற்பனைன்னு அர்த்தம். கற்பனையை கூறுகிறார். எந்த இதுலேருந்து இது பண்ணுறார்? கடோபனிஷத் மந்திரங்களில் 3-4 மந்திரங்களை ஒரே ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். சரி, தேர்ஃபோர் சாத்திய சாதனம் பற்றி அறிய வேண்டும் என்றால் வேதத்தின் கடைசி பகுதிதான் அதை பற்றி கூறுகிறது என்று கடோபனிஷத்தை அறிமுகம் செய்யப்படுகிறது.
இந்த ஸ்லோக மைய கருத்து இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த 2வது ஸ்லோகத்தில் மைய கருத்துன்னு எடுத்துட்டா ஒன்றும் இல்லை. ஆனால் அப்போ எதுக்கு படிக்கணும்? மைய கருத்தே இல்லை, எதுக்கு படிக்கணும் அப்படின்னா அதில் சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. அடுத்த ஸ்லோகத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய ரூட் காஸ்ட் என்னன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ முக்கியமான கருத்தாக சாத்திய சாதன அஞ்ஞானத்தை நிவர்த்திக்கும் இடம் எது? அது உபனிஷத். எழுதிக்கணும். அஞ்ஞானத்தை நிவர்த்திக்கும் இடம் உபனிஷத்து. லட்சியமும் மார்க்கமும் அறிய வழி கூறுகிறது. இப்போ ஒரு சிம்பிள் விஷயம் ஜி, இப்போ நீங்கள் மதுரை போயிருக்கிறீங்களா? ஒரு கேள்வி. நான் போனதே இல்லை. அப்போ போனதே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நான் போனதே இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு அவர் கையில் நான் மதுரைக்கு போயிட்டு வந்தேன்னு பதில் சொல்ல முடியுமா? இல்லை. நான் மதுரைக்கு போனதில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும். அப்படி உங்களுக்கு லட்சியமும் மார்க்கமும் அறிய, அப்போ நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுக்கு எந்த பஸ்ஸுன்னு தெரியாமல் நம்ம ஏறிடுவோமா? இல்லை வழி எதுன்னே தெரியாத இங்கேருந்து காலஸ்திரிக்கு பஸ் ஏறிடுவோமா மதுரைக்கு போகிறதுக்கு? இல்லை. இப்போ நம்ம கையில் உலகம் உங்கள் கையில், உடனே இப்படி எடுப்போம், அதுக்கப்புறம் மேப்பு போடுவோம், அதுக்கப்புறமா செலக்டிவ் ஒரு டைரக்ஷன்னு கேட்கும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டுன்னு போடுவோம், அது அமுக்குனா சர்ன்னு போய் நீங்கள் எங்கே போய் இது பண்ணணுமோ மதுரைக்கு போகிறதுக்கு. அதுலேயே ஈஸியாக போகிற வழி இருக்குது, இந்த வழியில் நிறைய டிராஃபிக் இருக்குது, இதில் ஷார்ட்கட் இருக்குது, இதில் போனேன்னா நீ இப்படி சீக்கிரமாக நிறைய வழி அதுவே சொல்லும்ல. அது மாதிரி தான் இந்த கடோபனிஷத்தும் சாத்திய சாதனைக்கு வழியை சொல்கிறது. சரி, தத் பிராப்தியை இப்போ நம்ம ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸ்லோகம் 2. தத் பிராப்தியை பிரபு சம்மிதாபி கிருபயா த்ரையந்த சாரான்விதா வள்ளி காட்டக மத்திய கவிசமம். புரோக்சாஹயந்தி நரான் ஏவம் சாதன கல்பனாம் ரச்சயதே சன்மார்காணாம் சதாம் தத் விஷ்ணோஃப் பரமம் பதம் ச சஹசா. கந்தும் மணிஷாவதாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படிக்க போறோம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 ஓம். தத் பிராப்தியை பிரபு சம்மிதாபி கிருபயா த்ரையந்த சாரான்விதா வள்ளி காட்டக மத்திய கவிசமம் புரோக்சாஹயந்தி நரான் ஏவம் சாதன கல்பனாம் ரச்சயதே சன்மார்காணாம் சதாம் தத் விஷ்ணோஃப் பரமம் பதம் ச சஹசா கந்தும் மணிஷாவதாம். இப்போ முதல் வரி தத் பிராப்தியை. தது தது அப்படின்னா எது? சௌக்கிய பதவி. எங்க சொன்னது? முதல் ஸ்லோகத்தில்
அது எது சௌக்கிய பதவி? மோக்ஷம். அல்லது யாத்திரையின் எண்டு, நம்ம எந்த யாத்திரையை ஆரம்பிச்சிருக்கிறோமோ அந்த யாத்திரையினுடைய எண்டு, அந்த எண்டு என்னது? பூரண ஆனந்த சுகம் பிராப்தியை, அதை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு பிரபு சம்மிதா அபி. பிரபு, பிரபுனா யாரு? சிவாஜியோட பையன் இல்லை, பிரபு அப்படின்னா தலைவன் அர்த்தம். பிரபுன்னா யாரு? தலைவன். சம்மிதா அப்படின்னா அந்த பிரபுவிற்கு நிகரான, தலைவனுக்கு நிகரான. அபி, அவர் தலைவருக்கு நிகராக இருந்த போதிலும் பிரபு என்று இங்கு யாரை கூறுகிறார்? என்ன கூறுறார் ஜி? அப்படி சொல்லக்கூடாது. நான் இவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் நான் கிளாஸ் கேட்குறேன்ல, அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பிரபு அப்படின்னா வேதத்தை கூறுகிறது. பிரபுனா யாரு? வேதம். பிரபு என்று இங்கு வேதத்தை கூறுகிறது. வேதம் நம்மிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் வந்து பா கொஞ்சம் பண்ணம்பா, இப்படி பண்ணம்பா, அதுக்கு ஆக வேண்டியது உன்கிட்ட இல்லை. அது ஆணையிடுகிறது, உனக்கு ஆணையிடுகிறது. வேதம் எப்பொழுதும் ஆர்டர் தான் போடும். அதனால தான் சாசனாத் இதி சாஸ்திரம்னு பேர். சாசனாத் இதி சாஸ்திரம். சாசனாத் அப்படின்னா எது ஆணையிடுகிறதோ, இதி அது சாஸ்திரம், அதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது. காரணம், வாழ்க்கையில் எது தேவை என்று நிச்சயம் செய்துவிட்டால் அதற்கான சாதனையை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். எனக்கு பசிக்கிறது, அதுக்கோசம் நான் பிரார்த்தனை பண்ணால் என் பசி சரியாயிடுமா? கேட்குற கேள்வி புரியுதா? நம்ம வாழ்க்கையில் எது நடக்கணுமோ பிரார்த்தனை பண்ணால் கிடச்சிடும்ன்றாரு. எனக்கு இப்பொழுது பசி எடுக்கிறது, எனக்கு இப்போ கிளாஸ் போர் அடிக்குது, நான் வெளியே போகணும், பிரார்த்தனை பண்ணால் நான் கிளாஸை சீக்கிரம் முடிச்சிடுவேண்ணா? அதுபோல தான் பசி எடுக்குது, பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நீ போயிட்டு அந்த சாப்பாடை கண்டிப்பாக நீ போய் சாப்பிடணும், எழுந்து போய் சாப்பிடணும். பிரார்த்தனை பண்ணால் கிடைக்காது, அதுக்குண்டான முயற்சி செய்யணும். ஆனால் பிரார்த்தனை பண்ணால் ஒன்று கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த பசியை தாங்கி கொள்ளுகின்ற சக்தி கிடைக்கும். உனக்கு அந்த உனக்கு தேவையான உணவு கரெக்டாக கிடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். அதோட மட்டும் இல்லை, அதை சாப்பிட்டா நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு உண்டான சக்தியும் கிடைக்கும். பிரார்த்தனைக்கு அவ்வளோ பலன். ஆனால் எதை அடைந்தாலும் உன்னுடைய முயற்சியில் தான் நீ பண்ணணும். இந்த இடம் உங்களுக்கு நல்லா புரியணும். ஸோ இப்படி நீ போய் இப்போ நீ கோபமாக இருக்க வீட்டில், எனக்கு சாப்பாடே தேவையில்லை போ அப்படின்னு உன் கையில் நீ நீ எல்லாரு கையிலும் சொல்லிட்ட. வீட்டில் எல்லாரும் உன் கையில் போதுமான அளவுக்கு கெஞ்சி பார்த்துட்டாங்க, சாப்பாடும் பிசைஞ்சு வாயில் எடுத்துன்னு ஊட்டுறது கூட தட்டிட்டேன். எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பேன்? எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பேன்? கோவத்தில் வீட்டில் வேணால் சாப்பிடாம இருக்கிற மாதிரி ஆக்ட் கொடுக்கலாம், வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, யோ வாயத்தோடைய வாயில் ஒட்டின்னு இருக்கு. ஸோ உன்னிடம் அதற்கு யாரும் உன்னிடம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பசி எடுத்துதுன்னா என்ன பண்ணுவேன்? பசி பத்தும் செய்யும். அதனால் போய் சாப்பிட ஓடிடுவேன். பசிச்சா நீயே போய் சாப்பிட்டு விடுவாய். அதுக்கு எங்கும் என்றும் யாரையும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல நீ ஒன்றை அடைய வேண்டும் என்றால் வேதம் மார்க்கத்தை காட்டுகிறது. வழி இப்படி தான். எனக்கு பசி எடுக்குது, நான் எங்கே போகிறது? அங்கே போங்க, அங்கே கிச்சன் இருக்குது, இத்தனை மணிக்கு தான் சாப்பாடு போடுவாங்க. நீ செப்பலெல்லாம் வெளியே விட்டுட்டு கையை அலம்பிட்டு தட்டு கையில் எடுத்துன்னு போய் வாங்கி தான் சாப்பிடணும். நீ டேபிளில் உக்காந்தா சாப்பாடு போட மாட்டாங்க, இலை கிடைக்காது, தட்டு தான். எல்லா நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் இப்போ மத்தியானம் போகும்போது அவங்க பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்தை சொல்லி தான் சாப்பிடுவாங்க. இதுதான் முறை. இங்கே தான் இல்லை, எல்லா ஆசிரமங்களையும் நம்ம வீட்லேயுமே அப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற வழியை
வேதம் உனக்கு சொல்லி கொடுக்கும். அடைய வேண்டிய ஆள் யாரு? நீ தான் அதை பின்பற்றி அதனுடைய அடிப்படையில் போய் அதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும். ஸோ நீ ஒன்றை அடைய வேண்டும் என்றால் வேதம் மார்க்கத்தை காட்டுகிறது. வேதம் கட்டளையிடுமே தவிர உன்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீ யாருக்கெல்லாம் போய் வழி கேட்குற, அவர்கிட்ட போய் அப்பா நீங்கள் ரொம்ப இதுவாக கேட்டுட்ட, நான் வழி சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? இப்படி போங்க, அங்கே திரும்புங்க, இங்கெல்லாம் போய் நீ திரும்பிட போகிறீங்க, அந்த பக்கம் போனால் உங்களுக்கு வழி கிடைக்காது, இப்படி போங்க, அப்படி திரும்புங்க, அங்கே போனால் அந்த இடம் வந்துடும். அவர் ஒரு ஆர்டர் மாதிரி தான் சொல்லுவார். ஸோ இது உன்னிடம் கட்டளையிடுமே தவிர பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கட்டளை யார் இடுவார்கள்? யார் உன்கிட்ட கட்டளை இடுறவங்க? எஜமானர் கட்டளை இடுவார் அல்லது தலைவன் தான் கட்டளை இடுவார். ஆனால் இங்கு ஆசிரியர் பிரபு சம்மிதா அபி, வேதமானது எஜமானனுக்கு சமமாக இருந்த போதிலும் அது கிருபையினால் கூறுகிறது, தயையினால் நண்பனுக்கு கூறுவது போல கூறுகிறது. பிரபு தலைவன், சம்மிதா துல்யம் அதற்கு சமமான, அபி இருந்த போதிலும், வேதமானது தலைவனுக்கு சமமாக இருந்த போதிலும் கிருபையா தயையின் அன்பினால் என்ன செய்கிறது? உபதேசத்தை செய்கிறது என்று ஆச்சாரியன் கூறுகிறார். தேர்ஃபோர் வேதம் கிருபையா அல்லது தயையால் பரிவால் நமக்கு இந்த ஜீவன் நல்ல நிலையை அடையும் என்ற விருப்பத்தால் என்ன பண்ணுதான்? திரையந்த சாரான்விதா. திரையினா மூன்று என்பது இந்த இடத்துல 3 வேதத்தை குறிக்குது. 3 வேதத்தின் குறியீடு திரையி அனந்தம், அதாவது அந்தம். 3 வேதத்தினுடைய கடைசி பகுதி என்ன அப்படின்னாக்கா வேதாந்தம். ஏன் இதில் 3 வேதம் சொல்கிறாரு? அவருக்கு 4வது வேதம் தெரியாதா? படிக்கலையா அவர்? இல்லை பிடிக்காதா? அப்படின்னா இந்த ரிக்வேதத்தினுடைய எல்லா மந்திரங்களினுடைய பாட்டு வரியாகத்தான் லாஸ்டாக இருக்கிற இந்த வேதம் இருக்கு. சாமவேதம் இல்லை, அதர்வண வேதம். அதனால் இதில் இருக்கிற கருத்து அதில் அப்படியே அதில் சொல்லி இருக்கிறதுனால 3 வேதத்தை மட்டும் இதில் அவர் எடுத்து சொல்கிறார். 3 வேதத்தின் கடைசி பகுதி இந்த வேதாந்த உபனிஷத்து. வேதத்தின் கடைசி பாகமான உபனிஷத்தினுடைய சாரான்விதா, அதாவது சார அன்விதா, சாரத்தினுடன் கூடி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். அன்விதாக அப்படின்னா 3 வேதங்களின் கடைசி பகுதியான சாரத்துடன் கூடிய. பொதுவாக ஆச்சாரியன் வேதம் என்பதை சொல்வதை விடுத்து குறிப்பாக கடோபனிஷத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். வேதம் சொல்லுதுன்னு சொல்லலை, குறிப்பாக எக்ஸாம்பிளாக கடோபனிஷத் சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிறார். காரணம், அடுத்த ஸ்லோகத்தில் கடோபனிஷத் ஸ்லோகம் சிலவற்றை எடுத்து சொல்லுவதால் ஒரு மனிதன் வாழ்க்கையே பயணமாக, யாத்திரையாக கல்பனா செய்யப்பட்டு சாதனையாக சொல்லப்படுகிறது. எனவே எல்லா வேதத்தின் கடைசி பகுதியான வேதத்தின் சாரத்தினுடைய கடோபனிஷத் பிரபுவுக்கு சமமாக உள்ள போதிலும் கிருபையால் இவ்விதம் இந்த சாதனையை கூறுகிறது. திரையந்த சாரான் அன்விதா, சார அன்விதா பொருந்திய. 3 வேதத்தினுடைய கடைசி பகுதி சாரத்துடன் கூடிய. என்ன? வள்ளி யாரு? வள்ளி கணவன் பெயரை நாளும் சொல்லடா தம்பி. முருகரோட மனைவி வள்ளியா அப்படின்னா இல்லை. வள்ளி அப்படின்னா இப்போ பகவத்கீதையில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு, அத்தியாயம் இருக்கு? 18 அத்தியாயம் இருக்கு. அதில் அத்தியாயமா இருக்கிறா போல இந்த கடோபனிஷத்துல வள்ளி அப்படின்னு அத்தியாயம், அதற்கு ஒரு உட்பிரிவு வள்ளி அப்படின்னு ஒரு பாகம் வச்சிருக்காங்க. அந்த வள்ளி செக்ஷன், சாப்டர், அது காட்டக மத்தியகா அப்படின்னு சொல்லுது. மத்தியகானா அதன் மத்தியில் இருப்பது, மத்தியே கதம் மத்தியில் இருப்பது. கடோபனிஷத் காட்டக சாகையின் சாக்கா, அது டிவிஷன்.
கடோபனிஷத் காட்டக சாகையில் இருப்பதால், எதில்? வேதாந்தத்தில், வேதத்தில் காடக சாகைன்னு தனியாக இருக்குது. அந்த காட்டக சாகையில் கடசாகையில் இருப்பதால் அதற்கு கடோபனிஷத் என்று பெயர். கடோபனிஷத்திற்கு மற்றொரு பெயர் காட்டக உபனிஷத். எனவே காட்டக மத்தியகா நம்மை பார்த்து உபனிஷத் வாழ்க்கையே ஒரு கற்பனையாக செய்து நம்மை பேசுகிறது. எப்படி பேசுகிறது? என்ன மேனரில் பேசுறது? கவி சமம். கவினா மித்ரன், ஃப்ரெண்ட். சமம் அப்படின்னா சமமாக, ஒரு ஃப்ரெண்டுக்கு நிகராக பேசுதான், ஃப்ரெண்டு போல சொல்லுதான். நண்பனுக்கு சமமாக பேசுகிறது. எப்படி பேசுது? நம்ம எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிவிடுவோமா? இல்லை எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிவிடுவோமா? இல்லை பிரதர் கிட்ட சொல்லிவிடுவோமா? சிஸ்டர் கிட்ட சொல்லிவிடுவோமா? எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. பட் ஃப்ரெண்டுனா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். அவர் உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா என்னன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ட்ரூ ஃப்ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, தெரியும்ல? பெஸ்ட் ஃப்ரெண்டுனா என்ன, ட்ரூ ஃப்ரெண்டுனா என்ன? சிறந்த நண்பர். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா எப்போனா விட்டு போவார். ட்ரூ ஃப்ரெண்டுனா உன்னை மாதிரி பார்ப்பார், உன்னை அவரை மாதிரி பார்ப்பார். நீ வேற இல்லை, அவர் வேற இல்லை. அப்பேற்பட்ட அந்த ஃப்ரெண்டு போல அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சகஜமாக சொல்லுதான். இந்த ஃப்ரெண்டு கூட அவர் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற விதம் வேற. ரொம்ப ஓப்பனாக நம்ம பேசுவோம். அதுவும் எப்படி? ரொம்ப க்ளோஸ் அண்ட் ஓப்பன். அது போல நண்பனுக்கு சமமாக பேசுகிறது. ஃப்ரெண்டு நல்லா அந்யோன்யமாக புரிந்து கொள்வார். நம்ம கிட்ட மனநிலையை நன்கு புரிந்து கொண்டு அதையே மீண்டும் உன்னுடைய மனசு எப்படி இருக்கோ அதை உன் கையில் இருக்கிற குறையும் சொல்லி காமிப்பார். ஏன் இது மாதிரி சொன்னடானா உன் கையில் இந்த பிரச்சனை, டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவார். நம்ம வீட்டில் யாராவது சொன்னால் நம்மளுக்கு கோவம் வரும். இவர் ரொம்ப இவர் என் கையில் சொல்ல வந்துட்டார், நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட அது மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். குறைய சொன்னாலும் நம்ம ஏற்றுப்போம். மனநிலையை நன்கு புரிந்து கொண்டு அதையே மீண்டும் உள்ளது போல இதை நம்மிடம் காட்டுவார்கள். அப்படி உபனிஷத் நம் மனநிலையை புரிந்து கொண்டு நண்பனை போல கவிசமம் பேசுகிறது. என்ன செய்கிறது? புரோத்சாகயந்தி நரான். நரான் அப்படின்னா மனிதன். புரோத்சாகயந்தி அப்படின்னா இதில் உற்சாகயந்தி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை தூண்டுகிறது. எதுக்கு தூண்டுறது? நல் வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அந்த ஊக்கத்தை நமக்கு ஊக்குவிக்கிறது. சரி, இந்த கடோபனிஷத் புரோக்சாயந்தி மனிதர்களை உற்சாகப்படுத்தி நல்வழி காட்டி என்ன செய்கிறது? 3வது வரி, ஏவம் சாதன கல்பனா ரச்சயத்தே. ஏவம் இவ்விடத்தில், எந்த இடத்தில்? 3வது ஸ்லோகத்தில் சொன்ன விதத்தில். அதை பின்னாடி என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இது மட்டும் கேட்டுப்போம், பின்பு பார்ப்போம். இவ்விதம் சாதன கல்பனா ரச்சயத்தே, வாழ்க்கையை ஒரு பயணமாக கற்பனை செய்து சாதனைகளை ரச்சயத்தே கம்போஸ் பண்ணி எழுதுதான். என்ன எழுதுது? ஒரு கற்பனையின் மூலமாக சில சாதனையை நமக்கு தருகிறது. ஸோ இதனுடைய சாரம், வாழ்க்கையில் எதை ஒரு மனிதன் அடைய வேண்டும், அதை அடைந்தால் வேறு எதையும் அடைய வேண்டியது இல்லையோ, அப்படிப்பட்ட முழுமையான ஒன்றை சத்தியமாக அடைய வேண்டும் என்றால், சாத்தியமாக அடைய வேண்டும் என்றால், அந்த சாத்திய சாதனம் ஞானம், அது உபனிஷத்தில் இருந்துதான் பெற முடியும். வேற எங்கேயும் கிடைக்காது. ஞானத்தை நீ உபனிஷத்துல இருந்து தான் பெறணும். ஏன் 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 உபனிஷத்திலிருந்து பெறணும் ஞானத்தை? அந்த ஞானத்தினால தான், அதுதான் கரெக்டு. அதுக்கு தான் அது எங்கே அடையணும், எதை இது பண்ணால் இதுவாகும் அப்படின்ற விஷயம் அதுக்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் ஞானாத்து ஏவ கைவல்யம், ஞானாத்து ஏவ கைவல்யம், ஞானத்தினால தான் மோக்ஷம். சரி, எல்லாருக்குமே இந்த சாதனை பொருந்தும். இது யாருக்கு? எல்லாருக்குமே மோட்சம்தான் பர்பஸ். இது எல்லாருக்குமே இது பொருந்தும், அப்படி தானே? ஆனால் இதில் என்ன சொல்கிறார்? அது பொருந்தாது.
உபனிஷத் இந்த இடத்துல சொல்லி இருக்குன்னா எல்லாருக்கும் அது முடியாது. அப்ப யாருக்கு முடியும்? எனக்கு ஆசை இருக்கு, ஆனா அதுக்கு எனக்கு தகுதி வேணும்ல. நான் எனக்கு இப்ப இந்த கிளாஸ்ல உட்காரத்துக்கே எனக்கு அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு தகுதி வேணும்ல. ஏற்கனவே முன்ன பின்ன கேட்டாதானே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லா, இது ஏற்கனவே கேட்டு பழக்கம். அந்த பொறுமை என்கிட்ட, அந்த சாதனை நான் வர வச்சாதான் ஒரு ஃபுல்லா உட்காந்து கேட்க முடியும். அதுபோல இந்த மோட்சத்தை அடைவதற்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது என்ன தகுதி? வேதம் சொல்கிறது சன்மார்க்க கானாம் சதாம். சதாம் அப்படின்னா யாரு? சதாம் அப்படின்னா யாரு? ஏற்கனவே பாகிஸ்தான்ல பிரசிடென்டா இருந்தாரு சதாம் ஹுசேன், அவரா? சதாம் அப்படின்னா சத் புருஷர்கள், நல்லவர்கள், தர்மப்படி வாழ்பவர்களுக்கு. இவர்கள் எந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த சத்புருஷர்கள் எந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? எப்படி வாழறார்கள்? 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. அந்த 6 கட்டளைக்கு உட்பட்டு அவர்களுடைய மனமானது மடைமாற்றமாகி அவர்கள் அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆசை, களவு, கோபம் செய்பவன் பேச தெரிந்த மிருகம் இல்ல, அதுதான். அப்படி இல்லாதவர்கள் அந்த சன்மார்க்க வாழ்க்கையில் சதாம். சன்மார்க்க அதாவது தார்மீக பாதையில் நேர்மையாக வாழ்பவர்கள். சன்மார்க்கத்தில் உள்ள மேலான வாழ்பவர்களுக்கு இந்த சாதனை எழுதப்பட்டிருக்கிறது. ஜி அப்பனா எனக்கு இல்லையா ஜி? நீங்களா அப்படி இருக்கிறீங்க, அதனால இது உங்களுக்கு உங்களுடைய காதுகளில் விழுகிறது. இல்லைன்னா விழவே விழாது. வரணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல முடியாது. அப்ப நீங்களாம் யாரு? பாக்கியவான்கள். பாக்கியவான்களின் கூட்டத்தில் என்னையும் சேர்த்து கொள்வாயாக. சன்மார்க்கத்தில் உள்ள மேலான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த சாதனை எழுதப்பட்டுள்ளது. therefore வேதாந்தம் தர்மத்திற்கு அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டது. மோட்சத்துக்கு தர்மம் அதர்மம் ஏதாவது இருக்கான்னா? இல்லவே இல்லை. ஆனாலும் வேதத்திற்கு தகுதி தர்ம மார்க்க வேத நெறி. குழப்பிக்க கூடாது இந்த இடத்துல. அப்பனா எப்படி வேணா வாழறவங்களுக்கு இது கிடையாது. ஆனால் மோட்சத்திற்கு அதர்மம் எது தர்மம் எதுன்னு தெரியாது, சொல்லியும் கொடுக்காது. அதுக்கு அந்த விஷயமும் தேவைப்படாது. எப்படி கடவுளுக்கு இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் திருடன், யார் என்ன வேண்டிக்கிறானோ அது அருள் புரியறது தான் கடவுளுடைய வேலை. நல்லவனுக்கும் துணை இருப்பான், கெட்டவனுக்கும் துணை இருப்பான். ஆனால் துணை இருப்பார், அதற்கு தகுந்த தண்டனையும் கொடுப்பார். அனுபவித்து தீர வேண்டும். புசித்தால் என்றோ நசித்தேங்கம். இந்த இடத்துல நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பாயிண்ட் வேதாந்தம், வேதத்தினுடைய கடைசி பகுதி. ஏன்னா அது முதலே சொல்லிச்சு சர்வதர்மான் பரித்தியஜ, நீ தர்மத்தை விட்டாதான் கிடைக்கும்னு. அப்போ அப்படின்னு அதே சமயத்தில் அதுக்கு அதர்மத்தை பற்றியும் கவலை கிடையாது. வேதாந்தம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டது. ஆனால் வேதாந்தத்திற்கு தகுதி தர்ம மார்க்கம், வேதநெறி வாழ்க்கை. இப்போ நெக்ஸ்ட், சன்மார்க்கத்தில் உள்ளவர்கள் எந்த பதத்தை அடைய விரும்புகிறார்கள்? என்ன பதத்தை அடைய விரும்புகிறார்கள்? தது விஷ்ணோஹோ பரமம் பதம் ச சஹசா கந்தும் மனிஷாவதாம். கடைசி வரியில் சன்மார்க்கத்தில் தர்மப்படி வாழ்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள்தான் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அடுத்த ஸ்லோகத்தில் உள்ள சாதனையை பின்பற்றுவார்கள். ஆனாலும் சிலர் தர்மப்படி வாழ்ந்தாலும் மனம் பக்குவம் அடையாமல் இருப்பார்கள். கரெக்டாக இருப்பாங்க, டெய்லி அவங்க என்னென்னலாம் வேத பூர்வத்தில் சொல்லப்பட்டு இருக்கோ எல்லா கிரியைகளையும் எல்லா கடமைகளையும் எல்லாத்தையும் பண்ணுவாங்க கரெக்டாக. ஆனால் மனசு பக்குவமாக இருக்காது. என்ன காரணம்? அவர்களுக்கு இப்போ எனக்கு மோட்சம் தேவையில்லை, ஆனாலும் எனக்கு இப்போ இருக்கிறதே போதும், இப்படியே என் உயிரை நான் விட்டுடுறேன், நான் வேத பூர்வமாகவே நான் பூர்வபக்ஷியாகவே இருந்து
நான் வந்து லாஸ்ட்டாக கடவுளுக்கு இது பணிவிடலாம் பண்ணிவிட்டு என் குடும்பத்தோடு அப்படியே இருந்து ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் இருந்து நான் இப்படியே உயிரை விட்டுறேன், எனக்கு இதுவே சுகமாக இருக்குது. ஆனால் அவங்க எப்படி வாழ்ந்துன்னு இருக்காங்க? தர்ம பிரகாரம், வேத பூர்வ பிரகாரம் அவங்க வாழ்ந்துன்னு இருக்காங்க, சன்மார்க்க மார்க்கத்திலையும் இருப்பாங்க. ஸோ தகுதி இருக்கும் மோட்சம் அடைய வழியை கடைபிடித்து அதை அடையும் அளவிற்கும் முமூட்சுத்துவம் வந்து இருக்காது. அப்படி வராதவருக்கு இந்த சாதனை பிரயோஜனமா பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனம் இல்லை. ஸோ காஃபி குடிக்காதவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தா என்ன பிரயோஜனம்? குடிக்கவே மாட்டாங்க, வேஸ்ட் போட்ட காஃபியே. அப்படி வராதவருக்கு இந்த சாதனம் பிரயோஜனம் இல்லை. ஸோ 2 types ஆஃப் கண்டிஷன் இதில் இருக்குது. ஒன்று தர்ம வாழ்க்கையான சன்மார்க்கத்தில் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு எதுக்கு கண்டிஷன்? இந்த மோட்சம் அப்படின்ற பதத்தை அடைவதற்கு 2 கண்டிஷன். ஒன்று தர்ம வாழ்க்கையான சன்மார்க்கத்தில் இருக்க வேண்டும், அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். மேலும் அடுத்த பிரயோஜனத்தை சொல்ல போறார். தர்ம பிரகார வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதாது, மோட்சத்தில் விருப்பம் வேண்டும். வெறும் பாராயணம் மட்டும் போதாது, அந்த அர்த்தம் புரியணும், அதன் மைய கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும், அந்த மைய கருத்தில் இருக்க வேண்டும். எப்படி? சர்வ வேதாந்த சம்வேத்யா சத்யானந்த ஸ்வரூபிணி. அவ எல்லா வேதத்துக்கும் இதுவானவ. அதுக்கப்புறம் என்ன? அவ சத்யானந்த ஸ்வரூபிணி, அந்த நிச்சயமா அவ அந்த ஆனந்த ஸ்வரூபிணி. இதையே படிச்சிருந்தா ஏதாவது உனக்கு பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தர்மா தர்ம விவர்ஜிதா, தர்மத்தையும் அதர்மத்தையும் நீக்குபவள், அழிப்பவள். எதுக்கு அழிக்கிறா? எதுக்கு அழிக்கணும்? அவ தானே கொடுத்தா, எதுக்கு அழிக்கணும்? யார் முறைப்படி வாழ்க்கையை தர்ம பிரகாரம் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மோட்சம் அடையும் பொருட்டு இந்த தர்மத்தையும் அதர்மத்தையும் நீக்கி சர்வதர்மான் பரித்யஜ என்று அவருக்கு அந்த புத்தியை கொடுத்து மோட்சத்திற்கு அழைத்து செல்லுகிறாள். இப்படி படித்தா தானே புரியும். வெறும் பாராயணமாக ஒரு 25 வருஷமாக சொன்னால் அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அது என்ன வித்யா? உபனிஷத்தே அர்த்தம் புரியாமல் லட்சியம் இல்லாமல் படித்தாலும் அது என்ன வித்யா? பரவித்யாவா அபராவித்யாவா? அபராவித்யா. அது யாருக்கு? மோட்சம் அபரான்றவங்களுக்கு அது அபராவித்யா. ஸோ அப்போ தர்ம பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதாது, மோட்சத்தில் விருப்பம் வேண்டும். எனக்கு அதுதான் வேணுன்ற அந்த விருப்பம் வேணும். யாரும் சாத்தியத்தை உடனடியாக அடைய வேண்டும் என்று இச்சை உள்ளதோ அவர்களுக்குத்தான் இந்த சாதனம் சொல்லப்பட்டது. எனவே கடைசி வரியாக கடைசி சொல் மனிஷாவதாம். மனிஷா அப்படின்னா இச்சை. ஆசை உடையவர்கள், நிச்சயம் செய்தவர்கள், டிட்டர்மைன் பண்ணவர்கள், முடிவு செய்தவர்கள். என்ன முடிவு அவங்க செஞ்சாங்க? கந்தும், டு கோ, செல்வதற்கு. ஏன் அவங்க செல்வதற்கு முயற்சி செஞ்சாங்க? அவர்கள் இந்த ஜீவ யாத்திரையை நிறைவு செய்வதற்கு உண்டான முடிவை எடுத்தபடியினால் அதற்கான முயற்சியோடு அதற்கு உரிய சாதனத்தோடு அவர்கள் செல்ல ஆரம்பித்து இருக்கின்றார்கள். சகசா எப்போ? ஒரு 4 வருஷம் டைரியில் 4 வருஷம் பொறுத்து நம்ம போனோம் அப்படின்னு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா முடியாது. இந்த பிரச்சனை எப்பயுமே இருக்கும். பிரச்சனை குடும்பத்தில் கடமை அப்படின்றது எப்பயுமே இருக்கும். அது எப்படி இருக்கும்? கடமை என்னும் கடல் தனிலே நான் ஓயாது. சாரி, ஆசை என்னும் கடல் தனிலே கடமை என்னும் அலைகள் ஓயா. எப்போ அலை ஓயறது? நான் எப்போ மோட்சம் அடையிறது? கொக்கு எப்போ நிற்கிறது? அதை மேலே எப்போ நான் வெண்ணெயை வைக்கிறது? அந்த வெண்ணெய் சூரியன் ஒளிப்பட்டு எப்போ அது கண்ணை மறைக்கிறது? நான் அப்போ எப்போ போய் பிடிக்கிறது? அவங்களுக்கெல்லாம் இல்லை. யாருக்கு அது? சகசா, அட்வான்ஸ், இமீடியட்லி. எப்படி பட்டணத்தார் தூக்கி போட்டார்?
ஜி அது மாதிரிலாம் நாங்கள் தூக்கி போட முடியாது ஜி, அவர் காலம் வேறு, இப்போ நம்ம காலம் வேறு. சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு முடிவு எடுப்போம், உடனே அடையணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மைன் பண்ணுவோம். இமீடியட்லி உடனடியாக புறப்படுவதற்கு நிச்சயம் செய்தவர்கள் எங்கே போகிறதுக்கு? உடனடியாக என்னத்துக்கு நிச்சயம் செஞ்சாருங்க? யார்கிட்ட போகிறதுக்கு? தது விஷ்ணோஹோ பரமம் பதம், ஸ்ரேயஸ் அடையறதுக்கு, விஷ்ணுவினுடைய மேலான பதத்தை அடைவதற்கு, சகசா கந்தும் உடனடியாக போவதற்கு என்று நிச்சயம் செய்தவர்களுக்கு சாதனா கல்பனா ரச்சயத்தே, இந்த உபனிஷத் இந்த கற்பனையை சொல்லுகிறது. இங்க விஷ்ணு அப்படின்னு சொன்னா சகுண பிரம்மத்தை அவர் இங்க சொல்லலை, நிர்குண பிரம்மத்தை சொல்றார். குழப்பிக்க கூடாது. நம்ம வெறும்னே சாதாரணமா படித்தோம் அப்படின்னாக்கா விஷ்ணுன்னு உடனே டைரக்டா நமக்கு அந்த விஷ்ணு தான் தெரிவார். திருப்பால் கடலில் பள்ளி கொண்டு இருக்கின்ற அந்த நாராயணனை தான் நாம் முதல்ல நம்ம வந்து இது பண்ணுவோம். அது இல்லை. இந்த இடத்துல கவனமா கேட்டுக்கணும். இந்த உபனிஷத் இது விஷ்ணோஹோ எங்கும் வியாபித்தவர் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணுஹு அப்படின்னா வியாபித்து உள்ளவர், நீக்கமர நிறைந்து உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இங்க இல்லை, திருப்பதியில் இருக்காரு அப்படி அர்த்தம் இல்லை. திருப்பதியில் இருக்கிறது சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம், குணங்கள் அற்ற 3 குணம். 3 குணம் என்னென்ன குணம் இருக்கு? நான் நல்லவன், அவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப கெட்டவர். அந்த குணமா? சத்துவ ரஜோ தமஸ், இந்த 3 குணங்கள் அற்றவர். இந்த 3 குணங்களுக்கு அம்மா யாரு? ஆத்தா யாரு? மாயா. மாயா எதனால இந்த 3 குணத்தை பண்ணியிருக்கா? அவ பேரு திரிகுணாத்மிகா மாயா. ஆமா, அவ இந்த 3தோட பேர் என்னன்னா மூல பிரகிருதி அப்படின்னு பேர். மூல பிரகிருதி. இந்த 3 இன்கிரீடியன்ஸை வச்சு தான் டோட்டல் இந்த ஜகத்தையே படைச்சிருக்கா. மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம். சித்ரீகிருதம் எப்படி? ஒரு சீனரி போல, நம்ம வீட்டில் சீனரிலாம் வச்சிருப்போம்ல, அந்த சீனரியை பார்க்கும் போதே ஒரு காடு, ஒரு மலை, அதுக்குள்ள பறவைகள், அதுக்குள்ள ஒரு அறிவு, அதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு வீடு, அதுக்கு பின்னாடி ஒரு சூரியன், இதெல்லாம் அந்த ஒரு சீனரி பார்த்த உடனே வரும்ல, ஒரு டீப் ஃபாரஸ்டில். அந்த சீனரிக்கு ஒப்பா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றால் இந்த முக்குணத்தை அடிப்படையாக கொண்டு. அப்போ இந்த இது வெறுமனே அவ படைச்சிட்டாளா அப்படின்னா அதுதான் இல்லை. அதற்கு பின்னால் அந்த பரபிரம்ம ஸ்வரூபமான அந்த ஏக இறைவன் நிர்குணங்கள் அற்ற நிலையில் இருக்கிறார், சுத்தமா இருக்கார். சுத்த பிரம்மமாய் இருக்கின்ற சர்வ சாட்சி இடத்தே அக்னியில் சூடு போல அபிநமாய் ஒரு சக்தி உண்டு. அது கூட கலக்காம அப்படியே இருக்கார். அதுவும் எப்படி இருக்காரு? அந்த சக்தி இருக்கு, பிரிக்க முடியாத சக்தியாக இருக்கிறார். அதுதான் நம்ம அர்த்தநாரி கோலமா இங்க பார்த்துன்னு இருக்கோம். பிரிக்கவே முடியாது, பிரிக்க முடியாத சக்தியா இருக்கார். அப்பேற்பட்ட பிரிக்க முடியாத சக்தி, ஆனால் அந்த சக்தி அவரிடம் எதுவும் செய்யவில்லை. அந்த சக்தியானது அதனுடைய திறனை அவரிடம் காட்டவில்லை. அவருடைய சக்திக்கு உட்பட்டு அந்த சக்தி இருக்கு. அந்த நிலை தான் இந்த இடத்துல சொல்றாரு விஷ்ணோஹோ அப்படின்னு சொல்றார். அந்த தூய பரபிரம்ம சுத்த பிரம்ம தத்துவத்தை இந்த இடத்துல சொல்றார். அதுதான் விஷ்ணோஹோ, எங்கும் வியாபித்து. அது எங்க இருக்கு? எங்கேயோ இல்லை, அதுக்கு உள்ளதான் நம்ம இருக்கோம். அதுக்கு உள்ளதான் நம்ம இருக்கோம். அந்த விஷ்ணுவுக்கு உள்ளதான் நம்ம இருக்கோம். பரமம் பதம், மேலான பதம். பதம்னா சாத்தியம். என்ன சாத்தியம்? வைகுண்டத்தில் உள்ள வெறும் பதம். அது வைகுண்டத்தில் இருக்குதே, அது ரொம்ப சிம்பிள்ன்றாரு. ஆனால் நம்மளுக்கு வைகுண்டம் தான் நம்மளுடைய மேலான இதுவாக இருக்கு. அந்த பதமே ரொம்ப சிம்பிள். இது பரமம் பதம், அது பரமபதம், இது பரமம் பதம். 2 வித்தியாசம் இருக்கு. பரம பதத்திற்கும் பரமம் பதத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. பரமம் பதம் என்றால் அதை அடைந்த பிறகு எதை அடைய வேண்டியது இல்லையோ அது பரமம் பதம். ஏன்னா அவரே மகாலட்சுமி கூடயே சண்டை போட்டுட்டு கீழே பூலோகத்தில் வாசம் செஞ்சிருக்கார்.
அவருக்கே அங்கே பெர்மனன்ட் இல்லை. அப்போ நம்ம போய் அங்கே போய் இருந்தோன்னா நம்மளுக்கு இருக்கிற குணத்துக்கு அவர்கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமா? அங்கேருந்து 8 ஒன்று விடுவார், சே கே ஓடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதம் எப்பேற்பட்ட பதம் என்றால் பரமம் பதம். பிறகு எதை அடைய வேண்டியது இல்லையோ அது பரமம் பதம். இங்கு வைகுண்டம் பரமம் பதம் அல்ல, விஷ்ணு வியாபகத்வாத் விஷ்ணுஹு அப்படின்னு வேதம் சொல்றது. எல்லா இடத்திலும் வியாபித்துள்ள விஷ்ணுவாகிய பரம்பொருளின் மேலான பதத்தை சகசா கந்தும், எந்த ஆசை தீவிரமாக உள்ளதோ அந்த ஆசையை அடையவே முதலில் முயற்சி செய்வோம். ஃபஸ்ட்டு எனக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கோசம்தான் நான் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுவேன். நான் நாளைக்கு வண்டியில் ஏறப்போகிறேன், அதுக்கோசம் இப்பயே சூட் கேஸ் எடுத்துன்னு போயிட்டு வராத வண்டிக்கோசம் நீ போய் இதில் போய் காத்துன்னு இருப்பியா? நான் இப்போ பண்ண வேண்டியது என்ன, அதை நீ கரெக்டாக பண்ணுவ. அதுபோல் ஆசை இருக்கும், அந்த ஆசை இருக்கும் இந்த தத்துவத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள நமக்கு நிச்சயமாக ஆசை இருக்கும். ஆனால் அதைவிட வேறு ஆசை தீவிரமாக இருக்கும். எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் வேத விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைஜி, ஆனால் தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இது எங்கே இருக்கும்? சுவாமி பரமார்த்தானந்த சுவாமி சொன்ன மாதிரி மல்லிகை சாமா லிஸ்ட்டில் இந்த ஆசை, மல்லிகை சாமா லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக என்ன எழுதுவான்? ஒற்சகல்ல கொசுறு எழுதுவோம். இப்போ அதெல்லாம் எழுதுறதே இல்லை, அந்த நாடாரும் இல்லை இப்போ யாருமே. இப்போ எல்லாரும் கடை வச்சுட்டாங்க, சூப்பர் மார்க்கெட் ஆகிப்போச்சு, ஹைப்பர் மார்க்கெட் ஆகிப்போச்சு, ஆன்லைன் வேறு ஆகிப்போச்சு, அது பேக்கெட் ஆகிப்போச்சு. அப்படி நம்மளுடைய மோட்சம் அப்படின்ற இது அந்த கொசுறு லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. ஒரு லிஸ்ட் எழுதுறோன்னா முதல்ல என்ன எழுதுவோம்? மஞ்சள். அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய மோட்சம் அப்படின்ற ஆசை முதல்ல நிற்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா இருக்கிறதுல எது பெரிய ஆசையோ அந்த ஆசையை தான் நம்ம முன்ன பண்ணுறதுக்கு ஆசைப்படுவோம். மற்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். நீ உன்னுடைய ஆசையை முதலில் இந்த மோட்சம் அப்படின்ற ஆசைக்கு முதலிடம் கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்பதான் விஷ்ணுவின் பதம் அடைய முடியும். அப்படி இருந்தால் தான் விஷ்ணுவினுடைய பதத்தை அடைவதற்கு ஆசை வரும். அதை இண்டிகேட் செய்யத்தான் சகசா என்ற வார்த்தை. சகசா அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற தீவிரதர வைராகியம். மனிஷாவதாம் நிச்சயம் செய்வதற்கு ஏவம் சாதன கல்பனா ரச்சயத்தே, இந்த உபனிஷத் இப்படிப்பட்ட சாதனையை கூறுகிறது. இந்த தர்ம மார்க்கமாக நாம் தர்ம மார்க்க வாழ்க்கை மட்டும் போதாது, அதில் அவித்யை நம்மால் ஸ்ரேயஸான வாழ்க்கையில் நம்ம அந்த வாழ்க்கை மட்டும் வாழ்ந்தால் போதாது, அந்த அஞ்ஞானம் நமக்கு தீரணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? அஞ்ஞானம் தீர்ந்தால் தான் மோட்சத்தை பற்றி புரியும். மோட்சத்தை பற்றி புரிஞ்சாதான் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணுவோம். இது எல்லாத்தையும் இது இந்த சொல்லுது. இந்த வாழ்க்கையில் ஈடுபடுவர்களுக்காக இந்த உபனிஷத்து சாதனை கல்பனா செய்யப்படுகிறது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி இந்த உபனிஷத் சாதனையை சொல்லி நமக்கு அந்த கல்பனையை சொல்ல போகிறது என்பதை நாம் அடுத்த ஸ்லோகத்தில் 3வது ஸ்லோகத்தில் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலேயே இந்த வகுப்பை திருநிறைவு செய்து அமைகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.